வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தர். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வர்ற ப்ராப்ளத்தை பற்றி பயப்படவே மாட்டீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சோப்பு கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அந்த சோப்பு பேக்கெட் பண்ணி வெளிவர்ற அந்த மிஷின்லேருந்து சில பேக்கெட்ஸ் எம்டியாக வெளிவந்தது. அதாவது சோப்பு ப்ளேஸ் ஆகாமல் எம்டி பேப்பர் வெளிவந்தது. அப்போது இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், அந்த சோப்பு ப்ளேஸ் ஆகி வெளிவர இடத்துல ஒரு சென்சார் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை நம்ம ஒரு டீம் வச்சு சோப்பு ப்ளேஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்சல் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது அங்கே க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஆஃபீஸை க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தவர் கேட்டார், ஐயா எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஐயா அந்த சோப்பு ப்ளேஸ் ஆகி வெளிவர இடத்துல நீங்கள் ஒரு டேபிள் ஃபேன் வைங்க, எம்டி கவராக இருந்தால் அது பறந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் லைஃப். நம்ம லைஃப்பில் வர பிரச்சனைகளை பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்காம தயவுசெய்து அதுக்கான சொல்யூஷனை சின்ன வேலை சிம்பிளாக தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கிடைக்கும், நிம்மதியான லைஃப்பும் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மை யூடியூப் சேனல் மீனாட்சி சுந்தர் கதைகள்.